கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. Hello friends, welcome back to my channel Sudha's Technical. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டூயல் ஆடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் kinemaster ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் நான் வந்து ஒரு பிளாக் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 35 செகண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஆடியோவில் போய்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் இந்த சாங் எனக்கு வந்து இது வரைக்கும் போதும். ஸோ நான் இது கட் பண்ணிட்டேன். இந்த பிளாக் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, வேல்யூம் பட்டன் இருக்கும். ஸோ இந்த வேல்யூமில் போயிட்டு ஆட்டோ வேல்யூம்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து எனக்கு இந்த சாங் வந்து எனக்கு ரைட்டில் கேட்கணும். ஸோ அதனால் இந்த லெஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு ரைட்டில் கேட்கணும், இந்த லெஃப்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து இந்த சாங் உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் கேட்கணும் அப்படின்னா இந்த ரைட்டில் இருக்குதா நீங்கள் லெஃப்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். +100 கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இது வந்து ரைட்டில் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, அகைன் நம்ம ஆடியோவில் போயிட்டு இன்னொரு சாங் நம்ம ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கும் இந்த ப்ராசஸ் தான். ரைட்டில் இருக்கிறது நான் வந்து லெஃப்ட்டில் கொடுத்துட்டேன். ஓகேவா, இந்த சாங் கூட நம்ம முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா, நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் கேலரிக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேலரிக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 9:16 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, இது வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி பிளாக்காக தெரியுதுனால நான் பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு நான் கொஞ்சமாக நான் வந்து ஜூம் பண்ணிட்டேன். அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலையா இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்டார்ட் ஆடியோன்னு இருக்கும். இந்த எஸ்டார்ட் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து சாங் மட்டும் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. சாங் வந்து செலக்ட் பண்ணுறதோட எண்டு போயிட்டு இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க சாங் வரைக்கும். இப்போ நீங்கள் அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன டெஸ்ட் வேணுமோ அது நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபாண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து இந்த ஃபாண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நம்ம இதோட கலர் நம்ம வந்து பிளாக் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா ஹெட்ஃபோனில், அதில் போயிட்டு நம்ம வந்து அந்த சர்க்கிளில் நம்ம டெஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாங் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா டூப்ளிகேட் லேயர் நமக்கு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இது நமக்கு வந்துடும் இந்த டெஸ்ட்டு. அதே மாதிரி அடுத்து அந்த இயர்ஃபோன் இருக்கு இல்லையா, அடுத்த சர்க்கிளில் போயிட்டு நீங்கள் எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா, அகைன் வந்து பக்கத்தில் இருக்கிற டெஸ்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதோட சைஸை. ரெண்டுமே வந்து இந்த 2 டெஸ்ட்டோட சைஸும் நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, சேம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த 2 டெஸ்ட்டும் ஓடுறதும் நம்ம வந்து சேமாக கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அகைன் நான் வந்து இந்த டெஸ்ட்டை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா இது நான் பாட்டமில் கொடுத்துட்டேன். எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு @Sudha's Technical நான் சொல்லி என்னோடய வாட்டர் மார்க் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதோட ஃபோன்ட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு நம்ம பெருசாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டோம் பாட்டமில். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை டூப்ளிகேட் லேயர்ஸ் தேவையோ நீங்கள் அத்தனை டூப்ளிகேட் லேயர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4 தேவை. ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாங் நேம் நம்ம வந்து டாப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா 4 லேயர்ஸ் தான் வேணும்னு. ஸோ அதனால ஃபஸ்ட் லேயர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ரைட் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது நம்ம எதுக்காகனா நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். ஓகேவா, அதோட ஃபாண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சமாக நம்ம வந்து குட்டி பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷனில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, ரைட் சைடு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த பாட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு.
இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா, இதில் வந்து போயிட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லெஃப்ட் வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாண்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே வந்து சேம் சைஸில் நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, எனக்கு வந்து இந்த லெஃப்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அதனால பேனல் ஜூமில் போயிட்டு நான் கொஞ்சமாக நான் வந்து சின்னது பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து கரெக்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற டெஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து சாங் நேம் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதோட ஃபாண்ட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அகைன் நான் வந்து எடிட்டில் போயிட்டு அந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைனாக வந்துடும். ஓகேவா, நான் வந்து இது வந்து பேனல் ஜூமில் போயிட்டு நான் கொஞ்சமாக நான் வந்து கம்மி பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற டெஸ்ட்டு தான், இது வந்து எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து ப்ரோ சிஸ்டர் லவ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதோட ஃபாண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிக் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஜூமில் போயிட்டு நான் கொஞ்சமாக வந்து இது வந்து கம்மி பண்ணிவிட்டு பொசிஷன் நான் வந்து கரெக்டாக சென்டரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ அகைன் நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்பில் போயிட்டு பாட்டமில் உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி தெரியும், ஸோ அந்த லைன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த தென் எடிட் ஷேப்பில் போயிட்டு வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 or 2 நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து 1 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு இது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அகைன் இது வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க -45க்கு. இப்போ உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும். அண்ட் தென் பொசிஷனில் போயிட்டு நீங்கள் நேம் இருக்கு இல்லையா, சாங் நேம் கீழே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சமாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதோட சைஸ். ஓகேவா, இது கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க சாங் வரைக்கும். ஓகேவா, அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஷேப்பில் போய்ட்டு சர்க்கிள் இருக்கும் ஃபஸ்ட்லேயே, இதோட சைஸ் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் சென்டரில் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேவா, அகைன் இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டேன். பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு நான் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட கலர் நான் வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள் கூட நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அகைன் இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பொசிஷன் ஐக்கான் இருக்குன்னா இது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட எண்டு போயிடும். இதில் வந்து பொசிஷனில் கரெக்டாக இருக்கட்டும், இதை ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க எண்டில். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் இயர் டு மூவ் ஏரியா இருக்கும். ஸோ நீங்கள் இது மூலமாக அந்த டாட் இருக்குது, அந்த டாட் நீங்கள் ஃபுல்லாக வந்து அதோட எண்டுக்கு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் நீங்கள் எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். இதுக்கப்புறமா அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு நான் கொடுத்துருக்கிறேன் இந்த பிஎன்ஜி இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பொசிஷன் நான் வந்து அந்த இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு டாட் அனிமேஷன் பண்ணோம்ல, அது கீழே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போனதுக்கு அப்புறமா டிஃப்ரென்ஸ்னு இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்ட் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேவா, பிளாக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.